ஹலோ கைஸ், இது என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ஷார்ஜாவில் இருக்கிற ஒரு கார் மியூசியம் தான். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100+ கார்ஸ் இருக்குது. எல்லாமே விண்டேஜ் கலெக்ஷன், கிளாசிக் கார்ஸு அது மாதிரி இதில் இருக்குது. ப்ளஸ் ஒரு 2 பைக்ஸும் இருக்குது. அதுவும் விண்டேஜ் பைக் தான். ஓகே, நீட் அண்ட் க்ளீன் எவ்ரி திங் பார்த்தீங்கன்னா. அப்புறம் இதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸு 10 dirhams. ஓகேங்களா? ஒரு 100+ கார்ஸுங்கிறதுனால நீங்கள் ஒரு ஷார்ட்டாகவே ஒரு 15-20 நிமிஷத்தில் சுற்றிட்டு வந்துடலாம். சில பேர் என்ன மாதிரி ஆளுங்க விண்டேஜ் கலெக்ஷன் ரொம்ப பிடிக்கிறவங்க என்னன்னா ஒவ்வொரு காராக ரசிப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இங்கே வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் மட்டும் 10 dirhams தான். பட் டைமிங்லாம் கிடையாது. நீங்கள் என்ட்ரி ஆனதுலேருந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் பொறுமையாக. அதே மாதிரி வெரைட்டி ஆஃப் நம்பர் பிளேட் இங்கே நிறைய வச்சுருக்காங்க. இவங்களோட ஓல்டு டைமில், விண்டேஜ் டைமில் யூஸ் பண்ண அந்த நம்பர் பிளேட்ஸ்லாம் கலெக்ஷன் வச்சுருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடியே ஒரு கார் மியூசியம் ஒன்று போயிருப்பேன். நம்ம வீடியோ ஒன்று இருக்குங்க, அதை நான் உங்களுக்கு மேலே லிங்க்கில் தரேன் பாருங்கள். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அது 400க்கு மேலே தான் அதில் வெஹிக்கிள்ஸ்லாம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, அதில் பெரிய கார்ஸ், அதாவது கிட்டத்தட்ட அந்த டயரே பார்த்தீங்கன்னா என்னோடய ஹைட் இருக்கும். நீங்கள் அந்த வீடியோ நான் லிங்கில் தரேன், நீங்கள் போய் பாருங்கள். அந்த கார்ஸ்லாம் இருந்துச்சு. யூஎஸ் கார்ஸு, யூஎஸ் ஜீப் இருந்துச்சு, அது எல்லாமே இருந்துச்சு. அது பயங்கரமாக இருக்கும். அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. இருந்தாலும் இதில் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், அதான் நான் சொன்ன மாதிரி என்னோடய வீடியோவை பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு மியூசியமும் ஒரு ஒரு விஷயத்த சொல்லுங்கிற மாதிரி இந்த மியூசியத்தில் பார்த்தீங்கன்னா யூனிக்காக உள்ளது பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட்ஸு எல்லா கலெக்ஷன் வச்சுருக்காங்கல்ல, அது ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. அதே மாதிரி இதை இப்போ பார்க்குறீங்களா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஆம்புலன்ஸு, அந்த விண்டேஜ் டைப் ஆம்புலன்ஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஜீப் வச்சுருக்காங்க, ரேஞ்ச் ரோவர் வச்சுருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அங்கே இருக்க கார்ஸ் இங்கே இல்லைனாலும் இவங்கள்ட்டையும் சில யூனிக்னஸ் இருக்குது. நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இங்கே பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டது என்னென்னா எம்ஜி விண்டேஜ் டைப்பு கிட்டத்தட்ட 1974 ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. விண்டேஜ் கார் எம்ஜி கம்பெனி. இப்போ நம்ம ரீசெண்ட் டேஸில் பார்க்குறோம், ரோட்டில் நிறைய பார்க்குறோம். அதோட விண்டேஜ் கலெக்ஷன் இங்கே ஒரு 2-3 கார் வச்சுருந்தாங்க. உண்மையிலுமே அதை பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருந்துச்சு. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விண்டேஜ் காரு அதுவும் எம்ஜியில் தயாரிச்சிருக்காங்கிறது பெரிய விஷயமா இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ரோவரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர்டில் நமக்கு ரோல்ஸ் ராயல்ஸில் வர சிம்பிள் மாதிரியே ஃபோர்டில் ஒரு சிம்பிள் ஒன்று வருது. அது நான் எங்கேயுமே பார்க்கலைங்க. அது இந்த மியூசியத்தில் நான் பார்த்தேன். ரோல்ஸ் ராயல்ஸில் மேலே எப்படி ஒரு குயின் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குமோ அதே மாதிரியே ஒரு குயின் மாதிரி ஃபோர்டு கம்பெனிக்காரங்க ஸ்டார்டிங்கில் விண்டேஜ் கார் விடும்போது அவங்க கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பென்ஸு சொல்லிக்கவே தேவையில்ல. அதே மாதிரி Volkswagen அதுவும் சொல்லிக்கவே தேவையில்ல. அதுவும் பார்த்தீங்கன்னா எங்கள் விண்டேஜ் கலெக்ஷனில் நிறையாவே ஏற்கனவே நான் பார்த்துருக்கோம். அதே வண்டிகள் இங்கேயும் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, அதுவும் பார்த்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சைக்கிள்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் விண்டேஜ் சைக்கிள்ஸு, அது ஒரு செட்டப் வச்சுருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் மஸ்டாங்கு, போலீஸ் கார்ஸு, அது மாதிரி ஒரு கொஞ்சம் வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ரோல்ஸ் ராயல்ஸு. இது பார்த்திங்கன்னா BMW. இது வந்து டேங்கர்ஸுங்க, சின்ன சின்ன டேங்கர்ஸு. பட் ஆனால் அதில் டேங்கர் இல்லை, ஒன்று வந்து ட்ரக்காக இருந்துச்சு, இன்னொன்றில் டேங்கர் இல்லை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி நம்பர் பிளேட்டு, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நம்பர் பிளேட்ஸ் இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் அந்த சேம் தான், விண்டேஜ் கார் அந்த டைப் தான். ஃபோர்டு தான் நிறையா இருந்துச்சு, பென்ஸ் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்லேயும் ஸ்டார்ட் பண்ணலாம், சாவியும் உண்டு. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா பம்ப் இருக்கும்ல, இன்ஜின் சொல்லுவாங்க, தண்ணி இறைக்கிறதுக்கு பயன்படுத்துறது, அதில் நம்ம கையால் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இதுக்கும் கையால் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரண்ட்லேயே லிவர் இருந்துச்சு, ப்ளஸ் கீயும் இருக்குது. இதுக்கு ரெண்டுமே யூஸபிள் தான். ஓகே கைஸ், அதான் இந்த வீடியோ. பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் கைஸ், நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் நமக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு புது புது வீடியோ நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சைக்கிள்ஸ் நான் சொன்னேன்ல, விண்டேஜ் சைக்கிள்ஸ் பாருங்கள். இதெல்லாம் வந்து அந்த அப்போவே அந்த விண்டேஜ் காலங்கள்லேயே பார்த்தீங்கன்னா 3 wheels வச்சு சைக்கிள்ஸ்லாம் இருந்துச்சு. பட்டு டிஃப்ரெண்ட் தான், இதெல்லாம் பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதுதான் கடைசியில் அவங்க வச்சுருக்காங்க. அப்புறம் ஓல்டு பெட்ரோல் பம்ப்ஸு, அவங்க யூஸ் பண்ண அந்த டைமில் பெட்ரோல் பம்ப்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் வச்சுருந்தாங்க. அதோட முடிஞ்சிச்சு கைஸ். அதோட நம்ம வெளியில் அவுட் ஆகிட்டோம். பார்க்கலாம், ஒர்த்தபிள் தான். அதனால் நான் பழைய வீடியோவோட லிங்க்கு மேலே தரேன், அதையும் பாருங்கள். மறந்துடாமல் உங்களோட சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய், see you.